காட்ஸ் நோ இஸ் ஆல்சோ an ஆன்சர். சில விஷயங்களுக்காக நம்ம ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த விஷயம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதுக்கு பதிலே வராமல் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் தரலை, நான் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணுறேன்னா இதை கேட்டு என்னை ஆண்டவர் ஏன் இதை எனக்கு இன்னும் செய்யலை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். மொதல் விஷயம் என்னன்னா, வாட் யூ cannot see ஜீசஸ் will see. நீங்க பார்க்க முடியாத விஷயங்களை ஆண்டவர் பார்க்கறாரு. நீங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்கறத வச்சு இது லைஃப் லாங் எப்படி இருக்கும் நீங்க டிசைட் பண்றீங்க. ஆனா ஆண்டவர் அது உங்க வாழ்க்கை முழுவதும் உங்க கூட இருக்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கூட இருக்குதா, அந்த வேலை உங்க கூட இருக்குதா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கறாருங்க. உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதாங்க நடக்கும். இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப நாளா ப்ரேயர் பண்ணேன், எனக்கு ஏன் அது கிடைக்கல. காட்ஸ் நோ இஸ் நாட் ஓன்லி ரிஜெக்ஷன், இட்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ஷன்ங்க. உங்க லைஃப்ல சில விஷயத்த ஆண்டவர் தரல, ஆண்டவர் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நான் இது ரொம்ப நாளா ப்ரேயர் பண்ண இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது உங்க வாழ்க்கையை சத்துருவின் கையில இருந்து பாதுகாக்கிற ஒரு விஷயமா இருக்குங்க. ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் ப்ரேயர் பண்றேன், எனக்கு இது கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒரு வேலைக்காக நான் காத்திருந்தேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கல, அதை விட பெரிய வேலையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க நினைச்சு கூட பார்க்காத, நீங்க எதிர்பார்க்காத இடத்துலயும் எதிர்பார்க்காத நேரத்திலயும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. அதனாலதான் நீதிமொழிகள் 3:5 சொல்லுது, உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையார் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. நீங்க உங்க சுய புத்தியின் மேல் சாயாம முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா ஏற்ற வேலையில ஆண்டவரே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதங்களா வைப்பாருங்க. நீங்க ஜெபிச்ச காரியங்களோட, நீங்க ஆசைப்பட்ட காரியங்களோட ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வாதமா வைப்பாரு. God bless you.